வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன தானோ அமைதியா இருக்க? இவங்க எல்லாரும் ஒன்ன பாக்குறதுக்கு தானே வந்திருக்காங்க. பேசு தனோ. உன் கோவம் எங்களுக்கு புரியுதும்மா. ஆனா அதுக்காக எங்களை அப்படியே ஒதுக்கிடாத. நீ எங்களை விட்டு பிரிஞ்சு போன இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட உன்னை பத்தி நான் யோசிக்காம இருந்ததே இல்லடி. நீ எங்க எப்படி இருக்கன்னு தெரியாம ஒரு பெத்த தாயா நான் எவ்வளவு தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? அம்மா சொல்றதெல்லாம் உண்மைதான் தானோ. நீ சண்டையில பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் உன்னை எப்படியாவது நேர்ல பார்த்து சமாதானப்படுத்தி மன்னிப்பு கேட்கலான்னு நினைச்சேன். ஆனா நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியாம போச்சு. அதனாலதான் உங்களை பார்க்க வர முடியல. அன்னைக்கு பால் இங்க வந்து உன்னை பார்த்துட்டு சொன்னதுக்கு அப்புறம் தான் நீ சென்னையில இருக்கிறதே தெரிஞ்சது. அப்பவே வந்திருக்கணும். எங்க நீயும் மாப்பிள்ளையும் எங்க மேல கோவமா இருப்பீங்கன்னு தான் தயங்கிட்டு வராம இருந்துட்டோம். எங்களை மன்னிச்சிருமா. ஐயோ, என்ன நீங்க மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு? அண்ணி, அவங்கதான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, எவ்வளவு ஃபீல் பண்றாங்க. நீங்க பேசுங்க. இதுக்கு மேலேயும் எங்க மேல உள்ள கோவனுக்கு போகலன்னா நான் வேணா உன் கால்ல கூட. என்னம்மா நீ ஏன் கால்ல போய் விழுந்துட்டு இருக்க? உங்களுக்கு மட்டும் தான் என் மேல பாசம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? என் மனசு மட்டும் என்ன கல்லா? எனக்கு உங்க மேல எல்லாம் பாசம் இல்ல நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்ன பிரச்சனை நடந்திருந்தாலும் நீ அம்மா அண்ணா அண்ணிங்கிறதெல்லாம் மாற போறது இல்லல்ல. என்ன பிரிஞ்சு நீங்க எந்த அளவுக்கு வேதனைப்பட்டீங்களோ அதை விட அதிகமான வலியையும் வேதனையையும் நான் உங்களை பிரிஞ்சு அனுபவிச்சுட்டு இருக்கேம்மா. இந்த வீட்டுல என்ன பெத்த பொண்ணு மாதிரி அத்தை என்ன பாத்துட்டு இருக்காங்க. கூட பிறந்த சகோதரி மாதிரி கையில என்ன நல்லா பாத்துட்டு இருக்கா. என்னதான் இவங்க எல்லாரும் என்ன சந்தோஷமா பாத்துக்கிட்டாலும் நான் உங்க எல்லார பத்தியும் யோசிக்காம இருந்தது இல்லம்மா. என் அம்மாவும் கூட பிறந்தவங்களும் இருந்திருந்தா எல்லாரும் ஒத்துமையா சந்தோஷமா இருந்திருக்கலான்னு ஒவ்வொரு நாளும் நான் வருத்தப்பட்டுட்டு தான் இருந்திருக்கேன். எனக்கு உங்க மேல இருந்து ஒரே ஒரு வருத்தம், என் புருஷனை அவமானப்படுத்தின அந்த ஒரு வருத்தம் மட்டும்தான். அன்னைக்கு மட்டும் அப்படி நடக்காம இருந்திருந்தா இத்தனை வருஷமா நம்ம பிரிஞ்சிருக்க வேண்டியது இல்லல்ல. ஏன் இப்படி ஒரு பிரச்சனை நடந்ததுன்னு நாங்களும் அதை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டு திரும்ப எல்லாரும் ஒத்துமையா வாழணும் தாமா நாங்க இங்க வந்திருக்கோம். நடந்ததுக்கெல்லாம் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். இதுக்கப்புறம் நம்ம எல்லாம் ஒத்துமையா இருப்போம். அதுதானே நானும் எதிர்பார்க்கிறேன். இந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் என்னை தேடி வந்துட மாட்டீங்களான்னு தான் நான் எத்தனை நாள எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா அது இன்னைக்குதான் நடந்திருக்கு. எப்படியோ நீங்க என்ன தேடி வந்துட்டீங்கல்ல அம்மா. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா. அவ்வளவுதான். நான் தான் சொன்னல, அன்னைக்கு உங்க மேல கோவம் எல்லாம் கிடையாது. நீங்க வந்து நேர்ல பேசினாலே எல்லா பிரச்சனையும் சரியாயிடும்னு சொன்னல. ஆமாம்மா, அந்த கடவுள் தான் இன்னைக்கு உன்னை என் கண்ணுல காமிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். இல்லன்னா என் பொண்ணை நான் பாத்திருக்கவே முடியாது. ரொம்ப நன்றி. என்னத்த நீங்க நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு ஒன்னும் தேவையில்ல. கயல், அம்மாவை நீ எங்க பார்த்த? ஹாஸ்பிட்டல்ல தான் அண்ணி. ஹாஸ்பிட்டல்லையா? ஆமா, உங்க தம்பிக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட். அவரை எங்க ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்த்திருக்காங்க. ஐயோ அம்மா, பாலுக்கு என்னமாச்சு? அது பயப்படாத, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சின்ன அடிதான், கீழே விழுந்துட்டான், அவ்வளவுதான். சின்ன வயசுல இருந்து அவனுக்கு இதே வேலை. துருன்னு ஏதாவது பண்ணி அடிபட்டுட்டு வந்துடுறான். அவனை விடுமா, அவன் நல்லாதான் இருக்கான். எங்க என் பேத்தி? நீ உண்டான நாள்ல இருந்து உன் குழந்தைய எப்ப பாப்போன்னு நான் தவம் கிடக்குறேன். எங்க மாவ? உள்ளதமா இருக்கா? இருங்க. அனு, அனு, அம்மா சீக்கிரம் வா. வரேன். என்னம்மா? வா வா வா, யார் வந்திருக்காங்க பாரு. அம்மா, இவதான் உன் பேத்தி. அம்மாடி, என் தங்கம் எப்படிடா இருக்க? என்ன அப்படி பாக்குற? நான் யாருன்னு தெரியலையா? நான் தாண்டா உன் பாட்டி. செல்லம், இதோ இவன் தாமா உன் தாய் மாமன். வாடா 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 செல்லம், வா வா. அம்முக்குட்டி எப்படிடா இருக்க? என் பேரு அம்மு இல்ல, அனு. சரிடா அனு, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்.
நல்லா இருக்கன்னு மட்டும் சொல்லக்கூடாது, நல்லா இருக்க மாமான்னு சொல்லணும்.